ரிவிஷன் பண்ணுங்க. அநேகமா தான் லாஸ்ட் கிளாஸா இருக்கும் எங்களோட பேப்பர் முடிய. சில வேர்ல ரிவிஷன் ஒன்று வைக்கலாம், பட் நாட் ஷுவர். ஸோ பேப்பர்ஸோடையும் பேரலா போங்க, ஓகேவா? ஸோ நாங்க லாஸ்ட் கிளாஸ் விட்டு 2015 செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே. ரைட். பேப்பர் 2015 இது இங்கிலீஷ்ல தான் இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பேப்பர் இருக்குதா கையில, இல்லாட்டி ஸ்கிரீன்ல தெரியுதா? இல்ல, ஸ்கிரீன் தெரியுது. ஸ்கிரீன் தெரியுதானே? ஓகே. ஸோ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். What is meant by a retail clientele of a financial institution? This September 2015 paper. What is meant by a retail clientele? சில்லறை வாடிக்கையாளர் என்ற மீனிங் என்ன? நாங்க சில்லறை கடனாளர்கள் என்ற ஒரு வார்த்தை பார்த்து நாங்க ஞாபகம் இருக்குமோ தெரியாது உங்களுக்கு. சில்லறை வாடிக்கையாளரோட மீனிங் என்ன? என்ன அர்த்தம்? சின்ன சின்ன பிசினஸ் செய்யறவ, ரீட்டைல் பிசினஸ் செய்யறவ, அவை சரியான ஃபேம் இல்ல, எந்த நேரத்துல முடிவடையலாம். ஓகே, குட். ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ற ஆன்சர் டோன்ல போது லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் இண்டிவிஜுவல் ஓ ஹவுஸ் ஹோல்ட் கஸ்டமர்ஸ். ஒரு ரீட்டைல் கிளையண்டல் என்று சொல்லும் போது இவங்க ரீட்டைல் என்ன சொல்றது, இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் தான் இங்க மீன் பண்றாங்க. பிசினஸ் என்றதை விட ஹவுஸ் ஹோல்ட், ரீட்டைல் கடனாளிகள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு வார்த்தை பார்த்தோம், சில்லறை கடனாளர்கள், மொத்த கடனாளர்கள், ஞாபகம் இருக்கா? அதுலதான் அந்த ரீட்டைல் சொல்றது சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வருது. பட் கிளையண்டல் வாடிக்கையாளர் என்று சொல்லும் போது இவங்க இண்டிவிஜுவல் தான் மீன் பண்றாங்க. பிரைவேட் பேங்கிங் கஸ்டமர்ஸ், பிரிவிலேஜ் பேங்கிங் கஸ்டமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அப்ப ரீட்டைல் கிளையண்டல் அப்படின்னு சொல்லும் போது இண்டிவிஜுவல் இல்லாட்டி ஹவுஸ் ஹோல்ட் அதைத்தான் மீன் பண்றாங்க. சின்ன கம்பெனிஸ் இதுல வராது, ஓகேவா? அந்த வெரிஃபிகேஷனை கிளியரா வச்சுக்கொள்ளுங்க, சரியா? Okay, then comes what is meant by digital financial literacy. Digital financial literacy என்றால் என்ன? அதாவது இலத்திரனியல் சம்பந்தப்பட்ட நிதியியல் சம்பந்தமான அறிவு என்றால் என்ன? என்னவா இருக்கும்? டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸினா என்னவா இருக்கும்? டிஜிட்டல் ஃபைனான்ஸ்னா முதல்ல என்ன? நாங்க பார்த்து நாங்க இது டிஜிட்டல் ஃபைனான்ஸ்னா முதல்ல என்ன ரஃப்லி? பிரான்ச்ல கிடைக்கிற சர்வீஸ் எல்லாத்தையும் போன் மூலமாவே பெற்றுக்கொள்ளலாம். குட். டிஜிட்டலி, பேசிக்கலி டிஜிட்டலி. பிரான்ச்ல போய் நின்று அதுக்கு கேஷ் வித்ட்ராவல், டிபாசிட் செய்ய தேவையில்லை. பால் பேங்கிங் த்ரூ செய்து கொள்ளலாம். கரெக்ட், கரெக்ட், வெரி ட்ரூ. ஸோ இவங்க எதிர்பார்க்கறதும் அது மாதிரி தான். கிட்டத்தட்ட நீங்க கேஷுக்கு அப்போஸா கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் அதை செய்யற சம்பந்தமாக உங்களுக்கு அதை பற்றி அறிவு இருக்குதான்றத மீன் பண்றாங்க. இந்த டிஜிட்டல் ஃபைனான்சியல் லிட்ரஸி என்னன்றது அதான் ஆன்சர். அது சரி. அடுத்தது, நேம் ஆஃப் தி 2 சூப்பர் அனுவேஷன் ஸ்கீம்ஸ் மேண்டட்டரி ஃபார் பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ். சூப்பர் அனுவேஷன் ஸ்கீம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓய்வூதிய திட்டங்கள், பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஓய்வூதிய திட்டங்கள் ரெண்டு கேக்குறாங்க. என்னவா இருக்கும்? சிம்பிளா, ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் கரெக்ட். Then comes what's the maximum amount of compensation payment under deposit insurance scheme? இப்பத்துல முந்தி குறையா கூட இருந்தது, 200,000 200,000 இருந்தது. இப்ப என்ன? 600,000. Correct. Then comes what's the meaning of longevity risk? Who faces the risk? இது கேள்வி வந்துச்சு, நாங்க முதல்ல பார்க்கும்போது இந்த கேள்வியை பத்தி நாங்க பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இதே கேள்வி நாங்க முந்தியும் பார்த்தோம்.
லாஞ்சிவிட்டி ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி இப்ப தான் ஞாபகம் இருக்கா? அதாவது எதிர்பார்த்த அளவை விட கூடிய கூடிய வருஷத்துக்கு ஒரு ஆள் உயிரோடு வாழ்ந்தால், நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை விட கூடிய அளவு ஆயுட்காலத்துக்கு கூட அவர் வாழ்ந்தால் இந்த லாஞ்சிவிட்டி ரிஸ்க்னு சொல்றது. இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ், அன்யூவிட்டி ஸ்கீம், இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இடிஎஃப், இபிஎஃப் ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் என்ன நீங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கத்தானே வேணும். அப்ப சாதாரணமா நீங்க ஒரு 60 வயசுல 50 வயசு ரிட்டையர் பண்ணா மேபி 70 75 வரைக்கும் இருப்பீங்கன்ற ஒரு கெஸ்ட்ல தான் இபிஎஃப் இடிஎஃப் போய்கொண்டு இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அதுக்கு மேல 90 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா எஸ், அப்ப அது ரிஸ்க். அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் போய்கொண்டே இருக்கு. பென்ஷன் ஃபண்ட்ஸும் அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். Prudent risk management of financial institution is the best method of customer protection. அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யறதால கஸ்டமர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகுதுன்றத சொல்றாங்க. Outline the risk that customer faces in their transaction with financial institution. அதாவது நிதியியல் நிறுவனங்களுடன் கஸ்டமர்ஸ் எதிர்கொள்ற இடர்பு நேர்வுகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்னவா இருக்கலாம்? ஒரு பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்தவரையில கஸ்டமருக்கான ரிஸ்க் என்ன? அவர் என்ன ரிஸ்க் எடுக்கிறார்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ரிஸ்க் என்ன? கஸ்டமர் நீங்க ஒரு கஸ்டமரா உங்களை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பேங்க்லயோ எங்கேயோ காசு போடுறீங்க, நீங்க என்னென்ன ரிஸ்க் எடுத்து போடுறீங்க? சொல்லுங்க. நான் எதிர்பார்த்து லாபம் கிடைக்காம இருக்கலாம். கிடைக்குமோ? ஓகே, அது லாபத்தை விட ஓகே, லாபம் ஒரு ரிஸ்க். முக்கியமான ரிஸ்க் என்ன? கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனியா? கம்பெனியா பேங்கா? பேங்க். கரெக்ட். ஸோ பேசிக்கலி இந்த ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட் ஆன் பேமெண்ட்ஸ், அதாவது லிக்விட் ரிஸ்கோ இன்சால்வன்சி. வாட் இஃப் அந்த பேங்கோ ஃபைனான்ஸ் கம்பெனி எடுத்து மூடிட்டு போயிட்டா காசு திருப்பி பெற முடியாது. அதான் மிகப்பெரிய ரிஸ்க். அதான் முதலாவது ரிஸ்க். அடுத்தது வந்து டிரான்சாக்ஷன் டிலே ஆகுது. ஆபரேஷனல் ரிஸ்க். நீங்க இன்றைக்கு நடக்க வேண்டிய டிரான்சாக்ஷன் இன்னொன்று நடக்கலாம். மற்றது தேவையான வட்டி வராம விடுறது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சேவிங்ஸோ எஃப்டியோ நீங்க ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் தெரிஞ்சு கொண்டு தானே போறீங்க. அப்ப அந்த இன்ட்ரெஸ்டோ எதுவும் கிடைக்காம விட்டு அந்த கம்பெனி மூடினா தான் யூஸ்வலி அப்படி நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு யூஸ்வலி நீங்க என்னதுக்குள்ள வர போறீங்கன்னு தெரிஞ்சு கொண்டு தானே போறீங்க. ஸோ அது ரிஸ்கா இருக்க சான்சஸ் ரொம்ப குறைவு. ஓகேவா? ஸோ மேபி சிஸ்டம் இஷ்யூஸ் இருக்கலாம், டிரான்சாக்ஷன் டிலே ஆகலாம். அப்ப இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் தான் நீங்க ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல எதிர்கொள்ற இஷ்யூஸ். ஓகேவா? Then comes explain how the risk faced by financial institutions are different from the risk faced by customers. அதாவது ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது பேங்கோ நீங்க சொன்னீங்க கஸ்டமர்ஸ் பார்த்த இஷ்யூ, எதிர்பார்க்கிற இஷ்யூஸ். அதே மாதிரி ஒரு பேங்க் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வந்து என்னென்ன இஷ்யூஸ் எதிர்பார்ப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் சீட் பண்ணிட்டு போகலாம். விளங்கல? கஸ்டமர் வந்து சீட் பண்ணிட்டு போகலாம். எஸ் டிஃபால்ட் ரிஸ்க். கரெக்ட். டிஃபால்ட் ரிஸ்க்னு சொல்லலாம், கிரெடிட் ரிஸ்க்னு சொல்லலாம். அவங்க ஒன்று கஸ்டமர் வந்து நான் பேசிக்கலா 4 வகையான ரிஸ்க் இருக்கேன். கிரெடிட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கு, மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு, ஆபரேஷனல் ரிஸ்க் இருக்கு. அதான் பேசிக் 4 ரிஸ்க் ஃபேக்டர். சரியா? கிரெடிட் ரிஸ்க்லாம் நீங்க சொன்ன பார்ட் வருது. அதாவது கஸ்டமரோட பே இன்டென்ஷனலாவும் அன்இன்டென்ஷனலாவும் பே பண்ணாம விடலாம், சீட் பண்ணலாம், இல்ல உண்மையாவே பிசினஸ் டவுன் ஆகலாம், அவருக்கு ரீபேமெண்ட் வேலை போயிருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக திருப்பி பே பண்ணா விடுறது. அதே மாதிரி லிக்விட் ரிஸ்க்கும் நீங்க சொன்ன நேரத்துல காசு திருப்பி கொடுக்காம இருக்கலாம். இது வந்து நான் சொல்றேன் இப்போ பேங்க் ஃபேஸ் பண்ற ரிஸ்க். இந்த பேங்க் வந்து லிக்விட் ரிஸ்க்
அந்த எப்படி கஸ்டமர் பே பண்ணாம விடும்போது அது கிரெடிட் ரிஸ்க் ஆகுதோ, லிக்விட் ரிஸ்க் பேங்க் வந்து கஸ்டமருக்கு அந்த காசு திருப்பி கொடுக்க முடியாம போகும்போது ஏற்படுற ரிஸ்க் தான் லிக்விட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றது. பட் இது மார்க்கெட் ரிஸ்க், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிளக்சுவேஷன், ரேட் இஷ்யூ ரிஸ்க். பட் இது ஆபரேஷனல் ரிஸ்க், எம்ப்ளாயி ஃப்ராட், எம்ப்ளாயி டிரான்சாக்ஷன்ல இஷ்யூ, அதனால ஏதாவது ரிஸ்க் நடக்கலாம். ஸோ இந்த நேரம் தான் மெயினான ரிஸ்க் ஆஃப் ஒரு பேங்க் எதிர்பார்க்கிற ரிஸ்க். இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை ரிஸ்க் ஃபேஸ்ட் பை ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் டியூ டு கஸ்டமர் மிஸ்பிஹேவியர். இப்ப இதுல வந்து முதல்ல நாங்க பார்த்தது வந்து நானும் வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனால அவங்களுக்கான வார இஷ்யூ. ஒரு கஸ்டமரால ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன மாதிரி கஸ்டமரோட மிஸ்பிஹேவியர்னால, அவங்க சரியான வேலை செய்யாதனால என்னென்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு நீங்க வந்து சீட் பண்றது, கஸ்டமர்ஸ் வந்து பே பண்ணாம விடுறது, மற்றது இப்ப இந்த சொன்ன மூன்றுமே திருப்பியும் வரும். லிக்விட் ரிஸ்க், மற்றது ஆபரேஷனல் ரிஸ்க், எதுவும் அன்லாஃபுல் ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் செய்தா அதனால உங்களுக்கு இஷ்யூ ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதே கேள்விய அந்த அதுக்குள்ளே கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கிளியரா? ரிஸ்க் ஸோ இந்த எழுதி கொள்ளுங்க. 4 ரிஸ்க் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபேஸ் பண்ற 4 ரிஸ்க் இருக்கு. கிரெடிட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், ஆபரேஷனல் ரிஸ்க். இந்த 4ல வந்து கஸ்டமரால எதுவும் இஷ்யூ நடக்க போகுதுன்னு சொன்னா சில கிரெடிட் ரிஸ்கா இருக்கலாம், லிக்விட் ரிஸ்க், ஏன்னா கஸ்டமர் வித்ட்ரா பண்ண அந்த காசு, மட்டும் ஆபரேஷனல் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க் வந்து எக்ஸ்டர்னல் மூவ்மெண்டால வருது. கிளியரா? அது மட்டும் எழுதி கொடுங்க. இன்கேஸ் இந்த கேள்வி திரும்பி வர சான்சஸும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். How does a good relationship with the customers promote risk management of financial institution? இது உங்களுக்கு ஜெனரல் கொஸ்டின் உண்டு, ஆனா டீடைலா எடுத்துக்கிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கஸ்டமர் இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவி செய்யுது. ஆப்வியஸ்லி வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் இருந்தா கஸ்டமரை பத்தின எல்லா டீட்டெயிலும் பேங்கர்ஸுக்கு தெரியும். அவ என்னென்ன மாதிரி அவர் போற சைக்கிள்ஸ், ரிஸ்க் எல்லாமே வந்து ரெண்டு பக்கத்துலயும் டிரான்ஸ்பேரண்டா தெரியும். ஸோ அந்த ரிஸ்க் அது எப்படி ரிஸ்க் மேனேஜ் உதவி செய்யறதுன்றது நீங்க டீட்டெயிலா எழுதினா சரி. அதுதான் டவுட் இருக்கா? அண்ட் இது சிம்பிள் கொஸ்டின் உண்டு, பட் டீட்டெயில் எழுதினா சரி. ஓகே, அதாவது கிளியர், ஈஸி கொஸ்டின். அடுத்தது கேக்குறாங்க, எக்ஸ்பிளைன் any two most important financial indicators of prudent risk management of financial institution. How does a prudent risk management help the customer protection? அதாவது 2 இண்டிகேட்டர்ஸ் கேக்குறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யும் போது ஒரு கம்பெனி, ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 2 முக்கியமான இண்டிகேட்டர் கேக்குறாங்க. கஸ்டமரை ப்ரொடெக்ட் பண்ற, எப்படி கஸ்டமர் ப்ரொடெக்ஷனுக்கு அது உதவி செய்யுதுன்னு கேக்குறாங்க. ஏதாவது இருக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கு? இது கொஞ்சம் கூட டெக்னிக்கல், பட் பிறகு இந்த கொஸ்டினும் வரவும் இல்லை, அதனால லெட்ஸ் டேக் இட் அப். ஃபைனான்சியல் இண்டிகேட்டர்ஸ், ஏதாவது மோசமான ஃபைனான்சியல் இண்டிகேட்டர்ஸ் அதை பார்த்தோம்னா கஸ்டமரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு உங்களுக்கு விளங்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச 2 இண்டிகேட்டர் சொல்லுங்க. நீங்க அடிக்கடி கேள்விப்படுற பேர் தான் இதெல்லாம். Any idea? இல்ல, அதாவது ஃபைனான்சியல் இண்டிகேட்டர்ஸ், நம்பர்ஸ், ஃபைனான்ஸ் பக்கத்துல இருந்து 2 இண்டிகேட்டர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது. இதை பார்த்தோன்னே ஓகே, நான் ஈஸியா ஒன்று சொல்றேன். ஆன்சர் என்பிஎல், நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்பிஎல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு ஃபைனான்சியல் நம்பர்ஸ் ஓரியன்டட் தானே, இது ஜெனரல் கிடையாது, கொஞ்சம் டீப்பா போயிருக்கிறாங்க இந்த கொஸ்டின்ல. என்பிஎல் ரேஷியோ, ஒரு 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 நீங்க சொன்னீங்க டிஃபால்ட் பண்ணாங்கன்னு சொல்லி, சீட் பண்ணாங்க இல்ல கஸ்டமர் பே பண்ணாங்க, அப்ப நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் ரேஷியோ, அதாவது ஒரு சொல்லுமே ஒரு 10 பில்லியன் ஒரு போர்ட்போலியோல 5 பில்லியன் வந்து பே பண்ணாம போச்சு, அதாவது 3 மாசத்துக்கு வரைக்கும் பே பண்ணாம போச்சு. அப்ப என்ன என்பிஎல் ரேஷியோ? 50%. அதுல வந்து ஹாஃப் பே பண்ணல. ஓகேவா? பெர்சன்டேஜ் டோட்டல் டிஃபால்ட் ஆன டோட்டல் லோன்ஸ்ல இருந்து எத்தனை லோன்ஸ் டிஃபால்ட் ஆச்சுன்னா பெர்சன்டேஜ் தான் நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு வரும். யூஸ்வலி வந்து பிரிஸ்கிரைப் பீரியட் வந்து 3 months. 3 months கிரேட் லோன் கிராண்ட் பண்ணதுல இருந்து
தேர்ட் மந்த் வரைக்கும் அந்த லோன் வந்து பே பண்ணாம விட்டுப்பட்டா அது என்பிஎல் ஸ்டேட்டஸுக்கு போறேன்னு சொல்றது. அப்ப அது ஒரு இண்டிகேட்டர். அப்ப அது தெரியுமா இந்த கஸ்டமர் ரொம்ப மோசமான லெவல போய் கொண்டிருக்கிறார்ன்றது காட்டும். இன்னொன்று இருக்கும் ஹை லிக்விட் ரேஷியோ. ஹை லிக்விட் அசெட்ஸ் ஆஃப் டோட்டல் லைபிலிட்டி. லிக்விட் அசெட்ஸ்னு சொன்னா வந்து ஒரு சொல்லுவன் ஒரு 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 பேங்க்ட வந்து சொல்லுவோம் இல்ல பேங்க் பண்ண ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட கையில சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கேஷ் இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு வகையில மேபி சொல்லுவோம் ட்ரெஷரி பாண்ட்ஸோ ட்ரெஷரி பில்ஸோ அப்படி ஏதாவது கொஞ்சம் இருக்கு. இன்னொரு வகையில ஒரு வீடு இருக்கு, உங்களோட பேர்ல ஒரு வீடு இருக்கு. இதுல ஹைலி லிக்விட் அதி உயர் திரவத்தன்மை உடைய சொத்து எது கேட்டா என்ன சொல்றீங்க? சேவிங்ஸ் அக்கவுண்ட், ட்ரெஷரி பில்ஸ், மற்றது ஒரு ஒரு வீடு இருக்கு கூட கையில. அதி உயர் திரவத்தன்மை உடைய சொத்து எது இந்த மூணுல கேட்டா என்ன சொல்றீங்க? கேஷ். கையில கேஷும் இருக்கு. சேவிங்ஸ் அக்கவுண்ட் கையில கேஷ் இருந்தா கையில இப்ப கேஷ் கேஷ் அப்ப உங்களுக்கு விளங்கு தானே? அப்ப யூ அண்டர்ஸ்டாண்ட் அது என்ன திரவத்தன்மையில இம்மீடியட்டா கேஷா மாத்திக்கொள்ள கூடிய நிலைமையான திரவத்தன்மை லிக்விடிட்டி சொல்றது. ஹை லிக்விட் ஹை லைபிலிட்டி மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. வந்து ஒரு லோன் எடுக்க போறீங்க, சரியா? பர்சனல் லோன் கேட்டிருக்கீங்க. உங்களோட கையில வந்து இப்ப என்ன சொல்லுவோம், உங்களோட கையில வந்து ஓகே 1 மில்லியன் எஃப்டி இருக்குது, சரியா? 1 மில்லியன் எஃப்டி இருக்குது. அந்த 1 மில்லியன் எஃப்டி வந்து உங்களுக்கு கையில பேங்க்ல போட்டிருக்கீங்க. அந்த 1 மில்லியன் எஃப்டி மேபி 3 இயர்ஸுக்கு போட்டுட்டீங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் அந்த எஃப்டி, ஓகே? 3 இயர்ஸ் வரைக்கும் போட்டாச்சு. ஆனா இங்கால பக்கத்துல வந்து நீங்க ஒரு கடனை வாங்கிக்கீங்க, 2 வருஷத்தை திருப்பி கொடுப்பாங்க. அப்ப உங்களுக்கு கடனை டெக்னிக்கலி வேற ஒரு வழியும் இல்ல, எஃப்டில மட்டும்தான் கடனை திருப்பி கொடுக்கணும் இருக்கும்போது. ஆனா எஃப்டி வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு கடன் 2 வருஷத்தை திருப்பி கொடுக்கணும். அப்ப ஒரு மிஸ்மேட்ச் வருது இல்லையா? கடன் எடுத்தா திருப்பி கொடுக்கணும். அது நீங்களோட காசுக்கு மேட்சிங்கா இருந்தா சரியா அந்த 3 வருஷம் முடிய கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முதல் 2 வருஷத்தையும் நீங்க கொடுக்கணும். அப்போ ஒரு 1 இயர் கேப் இருக்குது இல்லையா? அதுதான் லிக்விடிட்டி மிஸ்மேட்ச். கிளியரா? இதே இதை நீங்க பேங்க்குக்கு அப்ளை பண்ணி பாருங்க. பேங்க்கோட ஒரு கஸ்டமர்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் வந்து லாங் டேர்ம்ல உங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க, சரியா? ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் ஷார்ட் டேர்ம் நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க, சாரி நீங்க கடன் வாங்கிருக்கீங்க வேறங்கயோ, அதே இடத்துல உங்களுக்கு டிபாசிட்டர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் வந்து டிபாசிட் நிறைய போட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க செட்டில் பண்ண வேணும் 5 பில்லியன். ஆனா உங்களோட பக்கம் கஸ்டமர்ஸ் போட்டிருக்க எல்லாமே 1 இயர் 2 இயர் சேவிங்ஸ் டிபாசிட்ஸும் பிக்ஸ் டிபாசிட் தான் போட்டிருக்காங்க. அப்ப என்ன டேஞ்சர்? அந்த 5 வருஷம் முடிவுல உங்களுக்கு அந்த ரொட்டேட் பண்ணி அதை செட்டில் பண்ண முடியுமா? கஷ்டம் இல்லையா? அது ஒரு ரிஸ்க். நீங்க ஒரு 5 வருஷம் டிபாசிட் கையில இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு லோன் புக்ல இருந்தா அந்த லோன் வேற டிபாசிட்டால செட்டில் பண்ணவோ அந்த லோன் எடுத்து டிபாசிட் திருப்பி கொடுக்கவோ சான்ஸ் இருக்குது. அது ஒரு மிஸ்மேட்ச் வந்தா இந்த லோன் எப்படி நீங்க அந்த டிபாசிட் காசு திருப்பி கொடுக்கணும். இன்னொரு ஆட்ட காசு எடுத்தா நீங்க லோன் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு ஒரு கஸ்டமர்கிட்ட காசை வாங்கி டிபாசிட் மூலமா வாங்கி இன்னொரு கஸ்டமருக்கு லோனா கொடுத்துருக்கீங்க. அப்ப லோன் வந்து ரீபே பண்ணுவோம் சொல்லுவோம் 5 வருஷம் அவர் ரீபே பண்ணுவார். ஆனா கஸ்டமர் வந்து நாளைக்கு வந்து இந்த காசு வைப்பார் போட்ட எஃப்டிக்கு. அப்ப அது ஒரு மிஸ்மேட்ச் வருதா? இதுதான் அசெட் லயபிலிட்டி மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்றது. இது ரொம்ப முக்கியமான இருக்கும். இது ஒரு இண்டிகேட்டர் தான். நான் போடுறேன், வேணா வாசிச்சு பாருங்க. அப்புறம் இது வேற இதுல அசெட் லயபிலிட்டி மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச். ஓகேவா? இது கிளியரா? இந்த இப்படி கூட கையில கேஷ் இருந்து நீங்க திருப்பி கொடுக்க அதே கான்செப்ட் தான் பேங்க்ல. கஸ்டமர்ஸ் காசை வாங்கி இன்னொரு கஸ்டமர்
கொடுக்கும்போது அவர் திருப்பி கொடுக்கும், இவர் காசு கொடுத்தவர் திருப்பி கேட்கும் போது காசு நாங்க கொடுத்தவர்கிட்ட இருந்து காசு திருப்பி இங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் பக்கத்து பக்கத்துல இருந்தா தான் அந்த அந்த பேங்க்ல ஃபங்க்ஷன்ஸ் இயங்கும். அதே நேரத்துல இவர் காசை நாங்க காசை கொடுத்தவர் கொடுக்காம போயிட்டாருண்டா, எங்களுக்கு காசு கொடுத்தவர் வந்து கேட்கும் போது எங்களுக்கு கொடுக்கறது காசு இருக்கா, மிஸ் மேட்ச். அண்ட் கிளியரா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பட் கிளியரா? எனி டவுட்ஸ் கேளுங்க, கிளியர் பண்ணுங்க போல. ஓகேவா? ஓகே. தென் அப்படி ரெண்டு மூணு இருக்குது. இவங்க கேட்கறது வந்து இந்த மினிமம் 2 கேட்கறாங்க இல்லையா, 82. சோ இப்ப சொன்ன 3ல 2 எழுதினா கூட போதும். இன்னும் இருக்குது. யூ ஹேவ் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து ஒரு ஃபைனான்சியல் இண்டிகேட்டர்ஸ் தான். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த ஈஸியானது உங்களுக்கு கூட கன்ஃபியூஸ் பண்ண வேணாமே. இதுல நான் போட்டிருக்கிற 5மே ஆன்சர்ஸ் தான். இதுல ஏதாவது 2 எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கலாம்? ஓகே, இதுல வந்து கேக்குறாங்க, எழுத சொல்றாங்க, கிரெடிட் கார்ட்ஸ், ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜ், ஃபாரெக்ஸ் ஃபார்வர்ட் பர்ச்சேஸ், ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இது நீங்க வேண்டா சர்ச் பண்ணி பார்த்து ரெடி பண்ணி வைக்கலாம். இதுல ஏதாவது ஒன்று திரும்பி வரவும் சான்ஸ் இருக்குது, சிறு குறிப்பு மாதிரி. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஒன்று இருந்து அது எடுப்போம். ஓகே, ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். இதுல வந்து அகெயின் கேக்குறாங்க வந்து அப்ரோச்சஸ், பாலிசிஸ். இவங்க கேக்குற கேள்விகள் வந்து among the categories of stakeholder of any institution, the staff is a key stakeholder of the category. According to some HR analysts, the staff is core and is in the successful operations of an institution, and customers are second. Therefore, human resource management is placed with high priority in securing a sizable market share. However, approaches and policies on human resource management vary across the business institution. Outline each of the HR practices, their importance to customer relationship management of financial institution and public confidence. அதாவது சம்மரியை சொல்ல போனா HR financial analysis பற்றி சொல்லி போட்டு இந்த 4 succession planning, performance based remuneration, separation of reporting lines, dual controls. இப்போ ஞாபகம் dual controls எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல MCQ நிறைய வந்தது. இந்த 4ஐயும் CRM ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரையில எப்படி உதவுது என்றதான் கேக்குறாங்க. படிக்கிறது வந்து தானே ஃபைனான்சியல் கிளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தானே. அப்ப ஹெச்ஆரோட 4 மெயினான பாயிண்ட்ஸை கொடுத்து இந்த 4ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எப்படி உதவுது அப்படி நீங்க யோசிக்கணும். கொஞ்சம் கஸ்டமர் பக்கம் இந்த சக்சஷன் பிளானிங் எப்படி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்க போகுது, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ரெம்யூனரேஷன் எப்படி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்க போகுது, ரிப்போர்ட்டிங் லைன்ஸ் மாத்தி கொண்டிருக்கும் போது அது எப்படி கஸ்டமரை பாதிக்கும், dual controls இருக்கும்போது என்ன அப்ரூவ் அண்ட் ஆத்தரைஸ் எப்படி கஸ்டமர் கான்ஃபிடன்ஸா வரும். அது டைம் கன்சியூமிங்கா இருந்தாலும் கஸ்டமருக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு dual controls ரொம்ப முக்கியம். சோ அந்த பேஸ்ல தான் இதுக்குரிய ஆன்சர் எழுத வேணும். அண்ட் கிளியரா அண்ட் ஃபாஸ்டா? ஓகே தானே? சோ அது கேள்வி சரியா வாசிங்க. சில போல பார்க்கும்போது சிறுகுறிப்பா இருந்தாலும் ஒன்றோட ரிலவன்ஸை வச்சு எழுத சொல்லுவாங்க. சோ 2-3 தடவை கேள்வியை கிளியரா வாசிச்சு போட்டு அதுக்குரிய ஆன்சரை கொடுங்க. அடுத்தது ஷார்ட் நோட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து few large institutions follow with employee labor laws protection, innovative financial products, disclosure for financial by the press. சில ஜெனரல் நாலேஜும் வந்திருக்குது, சிறு குறிப்பிடுதா கேட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேற பேப்பர்ஸ் இந்த பேப்பர்ஸ் வேணும்னு சொன்னா ஓல்ட் லைப்ரரியில அந்த ஆன்லைன்ல இருக்க வேணும். அப்படி இல்லாத பட்சத்துல கவிந்த மேனக்கா கேட்டு இந்த பேப்பர்ஸ் எடுங்க. இது இங்கிலீஷ் தான் இருக்கு, தமிழ் ஆக்கம் இல்லை இதுல. அதான் இங்கிலீஷ்ல வாசிச்சு விடுறேன். பட் இட்ஸ் ஓகே, இருந்தா அதை எடுத்து படிங்க. ஓகேவா? ரைட். 2016 மார்ச் பாத்துனாங்களா? அண்ட் போன முறை லைன் டேட்ல கிளியர் இல்ல, விட்டு விட்டு தான் கேக்குது. 16 பாக்கறேன்.
மார்ச் 2016 இல்ல இது செய்தாங்களா? இல்ல என்ன இல்ல இல்ல செய்யல. வெயிட் லெட் மீ see இந்த தமிழ் பேப்பர் இருக்கான்னு பாப்போம் முதலாவது. இல்ல தமிழ் இல்ல, இந்த கையில தமிழ் பேப்பர் இருக்குது, பட் நான் வாசிச்சு விடுறேன். ஓகே, wait, 2016 March, sorry, இது செப்டம்பர். Okay, why is diversified customer base is important for banks and financial institutions? வங்கிகள் மற்றும் நிதியியல் நிறுவனங்களுக்கு பல்வகைப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் தளம் ஏன் முக்கியமானதாகும்? என்ன நினைக்கிறீங்க? டைவர்ஸ் கஸ்டமர் பேஸ் ஏன் முக்கியம் ஒரு பேங்க் வச்சிருக்கிறது? சொல்லுங்க. ஒரு டைவர்ஸ் கஸ்டமர் பேஸ்ட் ஒரு பேங்க்கு இருக்கிறது ஏன் முக்கியம்? இருக்க வேணுமா முதலாவது? அண்ட் ஒரு கஸ்டமர் பேங்க்கு ஏன் டைவர்ஸ் கஸ்டமர் ரேஷியோ கஸ்டமர் பேஸ் இருக்க வேணும்? என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஒரே மாதிரி சொல்லுங்க. ஒரு பேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு மட்டுமே கொடுக்க கூடாது? ஏன் ஒன்லி நிறைய நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லயும் ஹேண்டில் பண்றாங்க? அண்ட் சொல்லுங்க. ஏன் ஒரு கஸ்டம் இன்ஸ்டிடியூஷன் ஒரே ஒரு வகையான கஸ்டமர் பேஸை பயன்படுத்தாம நிறைய நிறைய வெரைட்டியான கஸ்டமர் பேஸை யூஸ் பண்றாங்க? கேள்வி கிளியரா? சொல்லுங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? ஏன் ஒரு வகையான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு மட்டும் கொடுத்து கொண்டு போயிருக்கலாமே? மேடம் क्वेश्चन இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணீங்களா? ஒரு கஸ்டமர் வங்கிகள் மற்றும் நிதியியல் நிறுவனங்களுக்கு பல்வகைப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளர் தளம் டைவர்சிஃபைட் கஸ்டமர் பேஸ் ஏன் முக்கியமானதா? பல்வகையான கஸ்டமர்ஸையும் அட்ராக்ட் பண்றதுக்காக. ஒரு இப்போ சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஏன் அவங்கள மட்டும் அட்ராக்ட் பண்ணணும்? நாங்க வேற டீ எக்ஸ்போர்ட்டர் மற்றது விதவிதமா தேடி போறோம். ஏன் ரீசன்டா டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கன்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லா கஸ்டமர்ஸையும் பேங்க்ரப்ட் ஆயிடுது, ஏதோ கேஸ் ஆயிடுது. அந்த வாடிக்கையாளருடைய பணத்தை தான் நாங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி உள்ளாக்கு எல்லாரும் லோன் கொடுத்துருப்போம். இண்டஸ்ட்ரியை நொடிஞ்சு போனா உங்களுக்கு நம்பி போட்ட வாடிக்கையாளருக்கு பணத்தை கொடுக்கறதா வேணும் திருப்பி. சோ அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காகத்தான் நிறைய நிறைய கம்பெனிஸ் நிறைய நிறைய டைவர்சிஃபைட் என்டிட்டிஸ்ல அவங்க வந்து என்ன சொல்றது டைவர்ஸ் கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கிறது. அப்ப எதுவும் ஒரு ரொம்ப மோசமா நடந்தா கூட அடுத்த எல்லா இண்டஸ்ட்ரியும் மோசமா நடக்குமோ இல்லை தானே. ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி சரியா நடந்தோன்னு இருக்கும், எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ். அதை வச்சுக்கொண்டு நாங்க பிசினஸ் ரன் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக. கிளியரா? ஓகே, ரைட். தனியார் துறை ஊழியர்களின் வேலை செய்யும் நிலைமைகளை ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் செய்யும் சட்டவாக்கத்தின் பெயர் என்ன? What is the name of the legislation that governs the working conditions of private sector employees? இது நாங்க படிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு, நோட்ஸ்ல இருக்கு.
உங்களுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் நோட்ஸ்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பற்றி ஐ திங்க் இதுக்கு நான் ஆன்சர்ஸ் கொடுக்கல, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? மார்ச் 2016 தனியார் துறை ஊழியர்களின் வேலை செய்யும் நிலைமைகள், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஆளுகை கவர்ன் செய்யும் சட்டவாக்கத்தின் பெயர் என்ன? ஓகேவா? இதை நீங்க ஹோம்ஒர்க் செய்யுங்க. நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லணும். ஓகே மற்றது வங்கிகள் மற்றும் பணிச்சுழற்சி, ஜாப் ரொட்டேஷன் என்பதன் குறிக்கோள்கள். இது அகைன் ஜெனரல் क्वेश्चन. ரொட்டேஷன் செய்வதன் காரணம் என்ன? சொல்லுங்க. ஏன் ஜாப் ரொட்டேஷன் செய்யறது? எல்லா சீட்ஸும் தெரிஞ்சிருக்கணும், எல்லா சீட்ஸ்ல நாலேஜும் இருக்கும். ஒரு ஆள் இல்லாட்டி கூட இன்னொரு வச்சு வேலை செய்யறதுக்கும் அது உதவியா இருக்கு. உங்களுக்கு வேலை செய்யும் போது உங்களுக்கும் நாலேஜபிளா இருக்கும், மேனேஜருக்கும் வந்து அது ஈஸியா இருக்கும். ஒரு ஆள் இல்லாத பொழுது இன்னொரு வச்சு வேலை வாங்குறதுக்கும் அது ஈஸியா இருக்கும். சரியா? அது முக்கியம். மற்றது என்ன? ஜெனரல் क्वेश्चंस. ஓகே, abandoned property ஒரு என்ன இருக்குது பாப்போம். இதுல 1 minute. Interesting questions பாப்போம். Okay, again human resource ஒன்று வந்திருக்குது. Briefly explain how the following elements HRM for skill management organization: delegation of duties, performance evaluation, training, manpower planning. கிட்டத்தட்ட ஷார்ட் நோட்ஸ். மனித வளத்தின் முகாமைத்துவத்தில் ஒவ்வொரு மூலங்களும் எவ்வாறு பாவிக்கப்படுகின்றன, அதாவது ஸ்கில் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றது இது எழுத வேணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத வேணும். மற்றது again life insurance policies, residential mortgage, credit card, repurchase agreement, treasury bonds. கிட்டத்தட்ட அதுவும் again another questions வந்திருக்கு, அதை பற்றி எழுதுறது. மற்றது வேற என்ன? முக்கியமா இன்னொரு கொஸ்டின் இங்க பாருங்க. Customer due diligence, secrecy of customer information, dormant account procedure, deposit insurance. Again, briefly outline each of the following items, showing relevant or legal internal control aspect and how each helps the banks and customers in managing relationship and possible risks. படிச்சது ஜெனரல் நாலேஜ். ஆல்ரெடி இதுக்கு ஒரு paragraph இந்த question related எழுதினா சரி. Again கடைசியா interest rates beginning to rise, payment cards, internet banking, rising yields on government securities. வட்டி வீதங்கள் அதிகரிக்க தொடங்குகின்றன. அதாவது இவங்க கேட்கிறாங்க, பின்வரும் நிகழ்ச்சிகள் தொடர்பாக வாடிக்கையாளர் எதிர்பார்க்கப்படும் நிதியியல் கல்வி அறிவை அந்த நிகழ்வுகளுக்கு பொருத்தமான வாடிக்கையாளர் கேட்டகரிஸை குறிப்பிட்டு சுருக்கமாக சொல்லிட்டான். அதாவது இந்த பர்டிகுலர் வட்டி விதங்கள் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு 4 நிகழ்ச்சிகள் கொடுத்திருக்குது. இந்த இன்ஸ்டன்சஸ் சம்பந்தப்படுத்தி நிதியியல் கல்வி சம்பந்தமாக வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் என்னத்தை எதிர்பார்க்கறீங்க என்று சம்பந்தப்படுத்தி இந்த 4ஐயும் போடணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும்போது பேமெண்ட்ஸ் கார்ட்ஸை பத்தி, இன்டர்நெட் பேங்கிங் பத்தி, ரைசிங் யூஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இது கொஞ்சம் நீங்க யோசிச்சு எழுத வேண்டிய ஒரு கேள்வி. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி அவருடைய கல்வி அறிவை எதிர்பார்க்கலாம் இதுல இண்டிகேட் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின். யோசிச்சு எழுத வேணும், கவனமா எழுதவும் போறோம். ஏன்னா ட்ரிக்கி கொஸ்டின். ஒரு கஸ்டமருடைய மனநிலையும் அவருடைய கல்வியறி சம்பந்தப்பட்ட அவர் பைனான்சியல் லிட்ரஸி சம்பந்தப்பட்ட வகையில அப்படி இவர் பார்ப்பார் என்றதான் இது கேட்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி படிச்ச ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கேள்வியா வருது இதுல. மற்றது எல்லாம் சாதாரண கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. 2016 உங்களுக்கு 2016 பேப்பர் இருக்கா? இல்ல மேடம். இல்ல. ஓகே, சோ அது கண்டிப்பா எடுத்து பாருங்க. எனக்கு கொஞ்சம் பாஸ் பேப்பர்ஸ் தானே, சோ இன் கேஸ் வரலாம் என்ற காரணத்தால. Did we see March 2017 பார்த்தோமா? And March 2017 பார்த்தோமா? பேப்பர் டாட்டா சொல்றேன் மேடம். கொஞ்சம் இல்ல நெக்ரேண்டா. Wait, let me see.
அதுலயும் banking density இது பார்த்தது. I think we did. Yeah, financial ombudsman. Oh, bell curve. Bell curve is part. We have already seen last class. Okay. March 2015. March 2015. Okay. March 2015 again English time the paper. Interesting questions are paakalam. Okay. What is meant by conflict of interest in marketing principles? அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி என்றா என்னன்னு எதிர்பார்க்க? கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த டேர்ம்? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கேள்விப்படுங்க. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? தெரிஞ்சே சொல்லுங்க. கேள்விப்பட்டதே இல்லை மேடம். கேள்விப்பட்டது இல்லை. ஓகே, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்படி சிம்பிளா ஒன்று சொல்றேன். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னால், ஓகே, உங்களுடைய சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிறார். அண்ணாவும் நீங்களும் ஒரே பேங்க்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய முடியுமா? இல்ல. ஏன் ஏன் வேலை செய்ய முடியாது? ஏன் வேலை செய்யக்கூடாது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ராட் வேலை தான் செய்துட்டு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் சான்ஸ் இருக்குது. ஏண்டா ரெண்டு பேருமே ஒரு ஒரு எத்திக்கல் கவுன்சிலையோ ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஃப்ராடோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அதை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுக்குரிய சான்சஸ் ரொம்ப கூட. ஒரு ஆள் செய்த இன்னொரு மறைக்கிறதுக்குரிய சான்சஸும் கூட. அதே மாதிரி தான் எந்த ஒரு 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 செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் செய்யும் போது ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை ரிஸ்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும் போது மேபி சொல்லுங்க, நீங்க ஒரு பேங்க் ஆபீசர், உங்களுடைய அதே அண்ணா நீங்க ஒர்க் பண்ற நீங்க ஒரு ஆர்எம், நீங்க ஒரு ஏபிசி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நீங்க மேனேஜ் பண்றீங்க. அந்த கம்பெனியோட அக்கௌண்டன்ட் வந்து உங்களோட அண்ணா, அவர் தான் நீங்க ஒரு நாள் டே டு டே டீல் பண்றீங்க. அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அகெயின். ஏனென்றா உங்களோட கம்பெனிக்கும் அந்த உங்களோட பேங்க்குக்கும் அந்த கம்பெனிக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் கூட ஃப்ராடோ எதுவும் செய்யலாம். அப்ப யூஸ்வலி அப்படியான ஆட்களை வேலை செய்ய விட மாட்டாங்க. உங்களோட அக்கௌண்ட்டை வேற யாருக்கு கொடுப்பாங்க, இல்ல அவர் வேற யாரோட டிரான்சாக்ஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. அப்ப அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பாதிக்க கூடாது. பாதிக்க வரும்போது அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா மாறும். இப்ப இங்க கேட்ட கேள்வி என்ன பார்க்க, மார்க்கெட்டிங் பிரின்சிபல் சம்பந்தப்பட்டதை கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் ஆக்டிவிட்டிஸ், ப்ரொடக்ட்ஸ், அது செலர்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து கஸ்டமருக்கு கடைசியா டெலிவர் பண்ணும் வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க வேண்டும் என்றதுதான் இது மீன் பண்ணுது. இதுவுமே ஒரு கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வரவும் இல்லை. பட் வந்தபடியே அவருக்கு பார்த்து வைக்கிறது பெட்டர். ஓகேவா? இது கிட்டத்தட்ட இந்த சிலபஸ்ல அவுட் ஆஃப் சிலபஸ் தான் நானும் சொல்லுவேன். பட் அகெயின் ஜெனரல் நாலேஜ் அப்படின்ட்டு தான் வரும். ரைட்டா? அண்ட் தென் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பெர்மனன்ட் ஓவர் டிராஃப்ட் அண்ட் டெம்பரரி ஓவர் டிராஃப்ட்? அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு லிமிட்டை போட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வச்சிருந்தா அது பெர்மனன்ட். ஒரு 2 நாள்ல செட்டில் பண்ணணும், ஒரு ஷார்ட் டைம் பீரியட் எடுத்து அதை செட்டில் பண்ணி எடுத்தா டெம்பரரி ஓவர் டிராஃப்ட். ஓகேவா? மற்றது ஓகே, Section 77 of the Banking Act covers provision for the most important aspect of customer information. How do you call this provision? ஞாபகம் இருக்கா? Section 77 Banking Act. இது ரீசெண்டா கடைசியா பார்த்த ஒரு சப்ஜெக்டோட ஆன்சர். Section 77 of Banking Act. என்னது? வங்கி ஓகேலன் வங்கி தொழிற்சட்டம். வங்கி தொழிற்சட்டம். Important aspect of customer information.
இவங்க கேக்குறது வந்து இந்த 77ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்படுது. அது என்னது, அந்த ப்ரொவிஷன் என்னன்னு கேக்குறாங்க. இன்ஃபர்மேஷனை மற்றவைக்கு ஷேர் பண்றது. கரெக்ட். அது சொல்றது டிக்ளரேஷன் ஆஃப் சீக்ரசி சொல்றது, ரகசியத்தன்மை. கரெக்ட், யூ ஆர் ரைட். அது சொல்றது இவங்க கேக்குறது வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்த கேக்குறாங்க உள்ளுக்குள்ளவங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் சீக்ரசி, ரகசியத்தன்மை போறது. அதான் அது கூடியது. ஓகேவா? வாட் ஆர் த ஸ்டேஜஸ் இன் அ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்? இது கடைசியா நாங்க மார்க்கெட்டிங் பிரின்சிபல்ஸ்ல பார்த்த கொஸ்டின். ஞாபகம் இருக்கா எனக்கு? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ், ஒருத்தருடைய பிறந்ததுல இருந்து இறக்கம் வரைக்கும் உள்ள ஸ்டேஜஸ் சொல்றது ஞாபகம் இருக்கா? And ஞாபகம் இருக்கா? Product life cycle, the stages. And introduction, growth, maturity and decline. அந்த ஒரு இப்படி பெல் கர்வ் வந்து காட்டின ஞாபகம் இருக்கா? ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது, growth stage, maturity and அது decline. இப்படி ஒரு மனுஷர் பிறந்து வளர்ந்து மெச்சூர் ஆகி இறந்து போகிறோமோ அதே ப்ராடக்ட் ஸ்டேஜஸ் தான் வருது ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் முடியுது. சிம்பிள் क्वेश्चन, ஞாபகம் வச்சிருங்க. ஓகேவா? Then comes the next. அடுத்த क्वेश्चन பாப்போம். Intellectual capital. ஓகே, இது கொஞ்சம் டஃப்பான பேப்பர் தான். இதுல 2-3 क्वेश्चन பார்த்துருக்காங்க பாருங்க. Number 4. Inadequate customer principal protection, especially in US mortgage market, not led to the considerable loss customers, but also was major contributor to global financial crisis. ஞாபகம் சப்ரைம் எஃபெக்ட் பத்தி நான் செக் பண்ண சொன்னேன் உங்களுக்கு. அதை பத்தி தான் இவங்க சொல்றாங்க. Strong customer protection is required because consumers are not often capable of understanding the complexity and the risk of certain financial products. நிதியியல் கல்வி அறிவு சம்பந்தப்பட்டதுதான் இவங்க சொல்றாங்க. அண்ட் நீங்க பை எனி சான்ஸ் நான் சொன்ன யூஎஸ் சப்ரைம் எஃபெக்ட் பத்தி பாத்தீங்களா? இல்ல மேடம். Basic rights and obligation of the customers as per the customer charter issued by the Central Bank of Sri Lanka. Customer charter வாசிச்சீங்களா? இன்னும் இல்லையா? இன்னும் இல்ல. ஓகே, அது வாசிங்க. அதுல ஆன்சர் இதுதான். Describe the basic rights and obligations of customers as per customer charter. பேசிக். ஓகே, நீங்க நிறைய எழுதணும்ல, அந்த உங்களுக்கு மார்க்ஸும் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி எழுத வேணும். அடுத்து கேக்குறாங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா இன்ட்ரோடியூஸ் பண்ண டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதை பற்றி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கேட்டுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்து ஞாபகம் இருக்கா? 600,000 அந்த இதை பத்தி தான் கேட்கறாங்க. மூன்றாவது, ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மேனும் கிரெடிட் கவுன்சிலிங் சென்டர், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் பார்த்தோம் இது. கிரெடிட் கவுன்சிலிங் சென்டரை பத்தி மறுபடியும் வந்திருக்குது. ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மேன் கிரெடிட் கவுன்சிலிங் சென்டரை பத்தி டீடைல் பண்ண கேட்கறாங்க. Briefly discuss the reasons for an object of Dodd-Frank Act in USA. Briefly discuss the reasons and objective for Dodd-Frank Act in USA. இது எதுக்கு இந்த இதுல வருது என்று சொன்னால், யூசுவலி வந்து இந்த Dodd-Frank Act என்று சொல்றது வந்து யுஎஸ்ஏல உள்ள கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் லா. ஓகேவா? இது 2010ல உருவானது. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இந்த எழுதி கொடுங்க, Dodd-Frank Act in USA 2010 ஜூலை 2010 வந்தது. இதை பார்த்து ஒருக்கா ரிசர்ச் பண்ணி வச்சிருங்க. பட் இப்போதைக்கு இது எங்களுக்கு இமீடியட்டா சம்பந்தம் இல்லாதது. பட் கேள்வி கேட்டுருக்காங்க. ஏன்னா இது யுஎஸ்ஏல உள்ள கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் லா சம்பந்தப்பட்ட ஒரு Dodd-Frank Act. ஓகே, அது எப்படி வந்தது என்றது சம்பந்தப்பட்டது. சோ தெரிஞ்சு வச்சுக்கொள்றது ஓகே. சரியா? இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. Dodd-Frank Act in USA ஒருக்கா வாசிச்சு அந்த சப்ரைம் எடுக்கும் போது இதையும் வாசிச்சு கொள்ளுங்க. சோ பாத்தீங்கன்னா, நாங்க நார்மலா பாக்குறத விட இது யுஎஸ்ஏல இருந்தே அந்த சம்பந்தப்பட்டதும் they are asking certain basic informations because it's one of the main இடத்துல இருந்து வந்த இந்த Dodd-Frank Act. சோ எடுத்து வாசிச்சு கொள்றது பெட்டர். தென் கேக்குறாங்க, ஜாப் இவாலுவேஷன், கம்பீட்டன்சி கேப் அனாலிசிஸ், ஜாப் ரொட்டேஷன், அவுட் சோர்சிங். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்.
மற்றது dormant accounts. Okay, yeah. Rest of it your normal. இது இந்த rest of the paper நீங்க எடுத்து பார்க்கலாம். 2015 again அதையும் இந்த பேப்பர் இல்லாத பட்சத்துல கேட்டு எடுத்து மிச்ச பேப்பரை செய்யுங்க. ஓகேவா? ஸோ 4:18 ஒரு 5 minutes பிரேக் எடுப்போமா? எடுத்துட்டு இன்னும் 2 பேப்பர்ஸ் மிச்சம் இருக்கு, அதையும் பார்த்துருவோமா? ஓகே, லாக் ஆஃப் பண்ண வேணாம், சரியா 5 minutes மீட் பண்ணுவோம். Okay, right. Okay, so 2 more papers to go. 2014 செப்டம்பர் முதல்ல பார்ப்போம். இந்த பேப்பர் உங்கள்ட்ட இல்லையா? and the paper உங்கள்ட்ட இருக்கா? இல்ல. ஓகே, so இது பார்த்துட்டோம். past papers பார்த்தபடியா what is the objective of pawning advances guarantee scheme introduced by central bank? இது வந்து 2014 செப்டம்பர். ஸோ the pawning advances introduced by the central bank. ஓகேவா? Then comes, what are the 2 main components of the job analysis? What are the 2 main components of the job analysis? என்ன நினைக்கிறீங்க? job analysis உடைய மெயின் கம்போனன்ட் என்ன? வேலை பகுப்பாய்வு. வேலை பகுப்பாய்வின் முக்கியமான 2-3 இருக்கு. அதுல உங்களுக்கு முக்கியமா கருதுற 2 சொல்லுங்க. சொல்லுங்க. வேலை பகுப்பாய்வின் முக்கியமா 2-3 பாயிண்ட். and சொல்லுங்க. வேலை பகுப்பாய்வின் முக்கியமா 2 பாயிண்ட்ஸ். யூஸ்வலி வேலை பகுப்பாய்வு ஸ்பெசிபிக் டியூட்டிஸ் அசைன் பண்றது, என்னென்ன டியூட்டிஸ் என்னென்ன செய்யறேன்னு சொல்லி, டார்கெட் என்னென்ன, உங்களோட கோல்ஸ் என்ன, டார்கெட்ஸ் என்ன, மற்றது ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த வேலையிலோட என்னென்ன ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யாருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க, why problem. Deposit insurance scheme இருக்கு தானே? ஏன் அந்த deposit insurance scheme ஒரு ethic deposit insurance அந்த ஸ்கீம் இருக்கிறது ஏன் ஒரு அதோட கிட்டத்தட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் விளங்குதா? டிபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீமான இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அந்த அதுதான் கேக்குறாங்க. இது டிபாசிட் இன்சூரன்ஸ் ஞாபகம் 600,000 பே பண்றது. பேங்க் லைசன்ஸ் கேஸ் ஆனா சென்ட்ரல் பேங்க் தண்டா 600,000 கொடுப்பாங்க இல்லையா? அப்ப அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து அதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும்? அதான் மெயின் கேள்வி. இதுல ஏதும் ஐடியா இருக்கா? என்னவா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? and clear இல்ல, full amount எடுக்கலாம் போய்டும். full amount இல்ல, ethical way I'm asking.
எத்திக்கல் இல்ல அப்படி இல்ல. என்ன ரீசன்னா இவங்க கேக்குறாங்க டிபாசிட்டர்ஸுக்கும் பேங்க்குக்கும் ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாம போகும். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு விளங்கல நீங்க சொல்றது. நீங்க சொல்றது விளங்கல. எங்களுக்கு மினிமமா தான் 600,000 இப்போ நாங்கள் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 600,000 தான் கிடைக்கும். ஓ உண்மைதான். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ட்ரூ. ஓகே இதுவும் என்னோட பிள்ளைதான என்ன மாடல் ஹசார்ட்னு சொன்னா இவங்க கேக்குறாங்க டெபாசிட் ஸ்கீம் ஆட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்ன சொன்னா ஆன்சர் சொல்லுங்க உங்களுக்கு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓகே 600,000 தான் எங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்க போகுது. அப்ப அப்படியேன்னு சொன்னா இந்த பேங்கோ இல்லாட்டி டிபாசிட்டரோ மேக்ஸிமம் பாசிபிள் கிடைக்க போற 600,000 தானே. அப்ப அதை டார்கெட் பண்ணி கொண்டுதான் ஏதாவது செய்யலாம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் நாங்க பேங்க்ஸ் கூட யோசிக்கலாம். நான் ஏதாவது கேஸ் ஆனாலும் நான் 600,000 தான் மேக்ஸிமம் கொடுக்க வேணும் உங்களுக்கு. அதுக்கு மேல தேவைப்படாது அப்படின்னு ஒரு மெத்தனா. அதான் மாரல் ஹசார்ட்னு சொல்றது. நான் சொல்றது விளங்குதான். இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நான் சொல்றது விளங்குதா? கன்ஃபியூசிங்கா இருக்கா? அப்ப அதான் அத பேங்க்ஸ் கூட யோசிக்கலாம். ஓகே என்னதான் கஸ்டமர் கையில இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படியாவது பிசினஸ் கொண்டு நடத்தி கேஸ் ஆனா மேக்ஸிமம் 600,000 கொடுக்கணும். அது அவ்வளோத்தோட என்ன குழப்பம் முடியுது தானே அப்படின்னு கூட யோசிக்கலாம். புரியுதா? அந்த ஒரு மெத்தனம் அதுதான் அவங்க கேட்கறாங்க அதுல. ஓகேவா? அண்ட் தென் ஸ்டேட் எனி ஃபைனான்சியல் ஹெல்ப் தட் வுட் ஹெல்ப் மேனேஜ் longevity risk of customers. State any financial product that would help manage the longevity risk of customers. அதாவது longevity risk பார்த்தாங்க, ஆயுட்காலம் நீண்ட வரைக்கும் இருக்கிற ரிஸ்க் பார்த்தாங்க இல்லையா? அந்த அப்படி ஆயுட்காலம் நீண்டு கொண்டு போகும்போது எங்களோட ஏதாவது ரீசனுக்காக எங்களோட கஸ்டமர்ஸ் என்னென்ன ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ். Life insurance, okay. Pension plans. So, no man, life insurance is one of those. Longevity bonds, pension plans, life insurance and சொல்றது இப்படித்தான். லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது அவர் செத்து போன பிறகு தான் கிடைக்கும். இப்ப பிரச்சனை வந்து நிறைய நாள் உயிரோடு இருக்கிறான்தான் பிரச்சனை. புரியுதா? லைஃப் இன்சூரன்ஸ் வந்து செத்து போன நடக்கிறது. இவர் சாக இல்லைவன் சார். அப்ப என்ன நடக்கும்? அதுக்கு என்ன சார் பென்ஷன் பிளான்ஸ். சரி அவருக்கு பென்ஷன் பிளான் இருந்தா அவர் இருக்கும் வரைக்கும் அந்த பென்ஷன் பிளான்ஸ் போய்கொண்டு இருக்கு தானே. அப்ப ஏதாவது ஒரு பேங்க் கடனா கூட அந்த பென்ஷன் பிளானை வச்சு அவர் கொடுத்து கொண்டு போகலாம். ஒரு பேக்கப் மாதிரி. ஓகேவா? அதுதான் ஆன்சர். மற்றது வாட் இஸ் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் நோ யோர் கஸ்டமர் ப்ரொசீஜர்? இது 2-3 தடவை வந்த கொஸ்டின். என்ன வாட் இஸ் ஆப்ஜெக்டிவ்? What is the objective of know your customer procedure? Main objective enna? And KYC the main objective enna? Anti-money laundering. Another. Yes, correct. Money laundering. To prevent the financial money laundering and the lawful and other lawful transactions. Other than main intention. Okay, அடுத்த கேள்விகளை பேலால பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு சீனியர் சிட்டிசன், அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட், எஸ்எம்இ இந்த 4 வகைக்கு முறைய டார்கெட் பண்ற ப்ராடக்ட்ஸ் கேக்குறாங்க. ப்ராடக்டோட சர்வீஸ் எக்ஸ்பிளைன் பண்ண கேக்குறாங்க. அது ஈஸியா சொல்லிடுவீங்க. மற்றது let's see. Explain the nature of following items to human resource management: job description, training, internal control, discipline procedure. நாங்க படிச்சு அப்படியே இருக்குது. நீங்க அப்படியே ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இந்த கொஸ்டினுக்கு எத்தனை எழுதுனா சரி. Then again, explain how banks and financial institutions could use each of the following
to various strategies: market research, social media, CSR, price discrimination. Customers retain பண்றதுக்காக இந்த 4 ஐட்டம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண கேக்குறேன். மார்க்கெட் ரிசர்ச் வச்சு எப்படி கஸ்டமர் ரிட்டைன் பண்ணுவீங்க, சோஷியல் மீடியா வச்சு எப்படி கஸ்டமர் ரிட்டைன் பண்ணுவீங்க, சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா என்னோட கஸ்டமர்ஸ் ரிட்டைன் பண்ணுவீங்க, பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் மூலமா என்ன ரிட்டைன் பண்ணுவீங்க. கிளியரா? கொஸ்டின்ஸ் ஓகேயா? இது பெரிய கொஸ்டின் இல்லாதபடி ஐ அம் ஸ்கிப்பிங். இது உங்களுக்கு நீ யோசிச்சு எழுத வேண்டியது. நான் படிச்சது அப்படியே அப்ளிகேஷன்ல வருது. தென் அகெயின் கஸ்டமர் வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட இது கேக்குறாங்க. கஸ்டமர் சார்ட்டர், confidential of information, maximum penal interest rate, supervision. Customer charter, confidential of information, maximum penal rate, supervision. Again, பார்த்தது படிச்சது. Then comes again, இதெல்லாம் இது அப்படியே இது ஆக்சுவலி வெரி வெரி ஈஸி. நீங்க சரியா படிச்சிருந்தீங்கடா அப்படியே எழுதுறது மட்டும்தான். எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், borrowers, depositors, shareholders. இந்த ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கும் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட்டுக்கும் நடுவில் பிளே பண்ற ஆக்களை பத்தி எழுத சொல்றாங்க. ஈஸி. யூனியனை பத்தி கேக்குறாங்க. ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அகெயின் டன். மேஜர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இதுலயும். ஓகேவா? சோ அகெயின் இந்த பேப்பரையும் நீங்க எடுங்க. 2014 செப்டம்பர், ஐ திங்க் மார்ச் 2014 இருந்து 2021 ஜனவரி வரைக்கும் உள்ள பேப்பர்ஸ் நீங்க எடுத்துருக்க போகணும். ஜனவரி பேப்பர் கையில இருக்கா? அண்ட் 2019-18 தவிர ஒரு பேப்பர்ஸே இல்ல. ஒன்றுமே இல்லையா? இல்ல, இது கண்டிப்பா எடுக்க வேண்டிய பேப்பர். நீங்க என்ன ஆனா இப்படிதான் எடுக்க வேண்டிய ஆல்ரெடி வந்த பேப்பர். சோ பெருசா ஆப்வியஸ் இருக்காது. பட் சின்ன சின்ன நம்ம முந்தி பார்த்த மாதிரி எம்சிக்யூஸ் இதுக்கு வரலாம், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எம்சிக்யூ வரலாம், பார்ட் 2 எம்சிக்யூ வரலாம். சோ இதையும் இது கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுங்க. கூட இவரை கேட்டு நாங்க ஃபுல்லா பார்ப்போம். நாங்க ஐ திங்க் we didn't see this, no? 2021 பத்தி நாங்க பார்க்கவே இல்ல. சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். இதா அண்ட் பேப்பர் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? 21 இருக்கு மேடம் என்னட்ட. இருக்கு. சூப்பர். ஓகே, ஸ்கிரீன்லயும் போட்டிருக்கேன். ஒரு காசு வைப்பினை வைத்திருப்பதனால் ஒரு சேமிப்பாளருக்கு சாதாரணமாக எந்த வகையான இடர்வு நேர்வு எழுகின்றது? ஆன்சர் என்ன? ஆன்சர் மூலதனம், பணவீக்கம், திரவநிலை, நிறுவனம் சார் இடர்வு நேர்வு. இது வந்து 2020 கொஸ்டின் பேப்பர் இல்லாதனால எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 2021 செய்யுது. சோ கொஞ்சம் டஃபா இருக்க சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். இது ஈஸி கொஸ்டின். ஆன்சர் என்ன? திரவநிலையா? கரெக்ட். திரவநிலை, லிக்விட் ரிஸ்க். 10 தடவை பார்த்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2006 ஆண்டின் 6ஆம் இலக்க நிதிசார் கொடுக்கல் வாங்க அறிக்கையின் சட்டத்தின் கீழ் பின்வருவனவற்றில் எது அமைக்கப்பட்டுள்ளது? FIU, CRIB, Financial Ombudsman, STRS. எதுவா இருக்கும்? இதுதான் சட்டங்கள் மேலால பார்த்து வைக்க சொன்னது. எக்ஸாக்ட்லி என்ன சட்டம், மெயினான சட்டங்கள் எப்பப்ப உருவாக்கினது பார்த்து வைக்க சொன்னது. காரணம் இது. FIU. கரெக்ட். ஆன்சர் இஸ் கரெக்ட். FIU. ஊழியர்களின் பயிற்சி தேவைப்பாடுகள் பின்வருவனவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இனங்காணப்படுது. பை த வே, இப்ப இதுல FIU கொடுத்துருக்காங்க. வட்டி ஒன் வேர்ட் ஆன்சர்ல கேட்கலாம். 2006 ஆண்டில் 6ஆம் இலக்க நிதிசார் கொடுக்கல் வாங்க அறிக்கையின் கீழ் அமைக்கப்பட்ட சட்டத்தினை பற்றி விவரிக்குக அப்படின்னு விட்டலாம். அவன் FIU பத்தி சொல்லவே மாட்டாங்க சில விட. அப்ப இதே கொஸ்டினை ஒன் வேர்டா கேட்கலாம். அப்ப உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்ப இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு 4 ஆன்சர் இருக்கு ரிஃபை பண்ணி பாக்குறதுக்கு. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஆன்சரும் கிடையாது. அப்ப நீங்க FIU கண்டுபிடிச்சு அதை எழுதவும் போகணும். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட்லி அந்த ஆண்டுகளையும் என்னென்ன இது சொல்றதையும் பார்த்து வைங்க. நான் சொல்ல 4 கேள்வி உள்ள ஒரு பார்ட் 2ல இருக்கும்போது ஒன்றுக்கு போனீங்கன்னா 5 மார்க்ஸ் அப்படியே போயிருந்தது. ஸோ கவனமா பாருங்க. அதுல ஒரு ஊழியரின் பயிற்சி தேவைப்பாடுகள் பெரும்பாலும் பின்வருவனவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இனங்காணப்படுகின்றது. தொழில் மதிப்பீடு, இவாலுவேஷன் ஆஃப் த ஜாப்.
ஊழியருக்கு வழங்கப்பட்ட இலக்குகள், தொழில் திட்டம், துறவி பற்றிய திட்டம் தயாரித்தல், தொழில் விபரம், ஒரு ஊழியரின் பயிற்சி தேவைப்பாடுகள். Again, பார்த்த question. ஆஃப் ஜாப் ஆனா Nope. அவருடைய பயிற்சி தேவைப்பாடுகள் அப்படி என்று சொன்னா அவர் ஆல்ரெடி உள்ளுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். target assigned to the employee. அவருக்கு என்ன பயிற்சி தேவை? ஆன்சர் கம்பிட்டன்சி மேப்பிங். திறமை பற்றி அதான் கம்பிட்டன்சி மேப்பிங். அவர் கேட்கறது வந்து அவருக்கு என்ன பயிற்சி, இந்த ஜாபுக்கு வர வேணும், அவர் என்ன செய்கிறாருன்றதை பற்றி. திறமை பற்றிய திட்டம் தான், கம்பிட்டன்சி மேப்பிங் தான். அவர் எங்க இருக்கிறார், அவருக்கு இந்த ஜாப் வடிவா செய்யறதுக்கு என்ன திறமைகள் தேவை, பயிற்சிகள் தேவை. அதுதான் ஆன்சர். ஓகேவா? நம்பர் 4, வங்கி தொழில்துறையினால் அமைக்கப்பட்ட வங்கி கடனை கொடுப்பதற்கான சட்ட இசைவு தாமதம், மொரட்டோரியம். ஞாபகம் இருக்க மொரட்டோரியம் பற்றி கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னா அப்படியே கேட்டுக்கிறாங்க. மொரட்டோரியம், இந்த மொரட்டோரியம் பெறுவதற்கான தகுதி உள்ளவர்கள் யார்? 4 ஆன்சர்ல எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? And 4 ஆன்சர்ல எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆவண்ணா 600 million. ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் இது 300 மில்லியனா இருக்க வேண்டும். 1 minute, let me just double check. 600 மில்லியன் கதை ஒன்றும் இருந்தது, பட் 1 minute. எப்படியும் ஈனா இஎன்னா கிடையாது. It won't come under ஈனா இஎன்னா கிடையாது. It has to be 300 million or 600 million within. 1 minute, let me just check. எனக்கு பொறுத்த வரையில it has to be 300 million. ஓகே, நான் டபுள் செக் பண்ணி போட்டு சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு 600 மில்லியன் ஷூரா? இல்ல மேடம், கெஸ் பண்ணு. Yes sir, because if I'm correct it's 300 million. 1 minute, let me double check it. அவங்க போட்டுற வார்த்தைகளை பார்க்கணும். சரியா? ரீசெண்டா போட்டது வந்து 1 minute, let me see. Let me see. Okay, let me check and come back to you. Exactly, நீங்க உங்களுக்கு சர்ச் பண்ணுங்க. என்ன பிள்ளையான ஆன்சர் கொடுக்க முடியாதுல. கோவிட் ஸ்கீம்ஸ் நிறைய வந்துச்சு, அதுல பேசிக் வந்தது தான் இவங்க கேட்டாங்க. நான் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஆனாவா தான் இருக்க வேண்டும். பட் டபுள் 600 மில்லியன் எஸ்எம்இ பார்த்தோம்னு சொன்னா ஐ வில் டபுள் செக் வித் தட். ஓகே, ஆனா மொரட்டோரியம் பத்தி சரியா கிளியரா படிச்சு கொள்ள வேண்டும். என்ன கண்டிப்பா வரும். இலங்கை மத்திய வங்கி 2019ஆம் ஆண்டு இலக்க கொடுப்பனவுகள் மற்றும் தீர்வுகள் முறைமையின் சுற்று நிருபத்தின்படி அதிகரித்த கேவைசியுடன் இலத்திரனியல் கணக்குகளுக்கு உபயோகிக்கப்படும் தனிநபர் நிரப்பி வைத்திருக்கும் பண பெறுமதி வரை இண்டிவிஜுவல் ஸ்டோர்ட் வேல்யூ லிமிட் என்ன? இதுக்குரிய ஆன்சர் ஐ திங்க் ஐ ஆல்சோ நீட் டு செக். இண்டிவிஜுவல் ஸ்டோர்ட் வேல்யூட் லிமிட். எனக்கு ஆன்சர் தெரியுமா? இல்ல. என்ன பொறுத்தவரையில தனிநபர் இ மணி, அது கன்சிஸ்டன்ட் இ மணி ஹேஸ் டு பி 150 இருக்க வேணும். பட் அகெயின் let me see. 1 minute, let me just have that chat with that. Okay,
Okay, exact amount 100 or 150. Let me double check and come back to you. அதே நான் பார்த்துறேன். Okay, next questions பார்க்கலாம். திறந்த வங்கி தொழில் கட்டமைப்பு ஓப்பன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க் என்றால் என்ன? செயற்படா கணக்கு டார்மண்ட் அக்கவுண்ட் ஏற்படும் மோசடியை தவிர்க்குமா வங்கியில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் யாவை? இடத்திரியல் நிதி மாற்று அட்டை எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் கார்டு, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தொழில் சுழற்சி ஜாப் ரொட்டேஷன் அகெயின் வந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? இப்ப ரீசெண்டா பார்த்தோம். நிதியியல் தொழில்நுட்ப ஒழுங்குபடுத்துதல் பரிசோதனை கட்டை ஃபின்டெக் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் என்பதனால் கருதப்படுவது யாது? அகெயின் ஜெனரல் நாலேஜஸ். இதுல வந்து ரெண்டு क्वेश्चन ஜெனரல் நாலேஜ். ஓபன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க் தெரியுமா? அண்ட் ஓபன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க் என்னன்னு கஸ்டமர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது. சொல்லுங்க. ஆன்லைன் மூலமா கஸ்டமர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது. Correct. Open banking anu சொல்றது provide third party finance open access consumer banking transaction and ஒரு ஆன்லைன் APIs மூலமாக கொடுக்கிறது. இது எக்ஸாக்ட்லி ஒரு நல்ல ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணி, இது அதிகமா மோஸ்ட் ப்ராபபிலி வர போறது இல்ல, பட் ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ்க்கு ஓப்பன் பேங்கிங் சிஸ்டம் பேசிக் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன், இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் டேட்டாவை தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அதை வச்சுக்கொண்டு மோஸ்ட்லி அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பேரன்சியா இருக்கும். அப்ப செய்யும் போது உங்களோட அக்சஸ் வந்து எல்லா ஓப்பன் பேங்கிங்னு சொன்னா சொல்லுவோம், ஒரு 2-3 பேங்கோட இன்ஃபர்மேஷன், ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எல்லா ஒரு குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அப்ப அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது ப்ரொவைடர்ஸ் உங்களோட கஸ்டமர்ஸுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்க வேணும்டா கூட ஸ்பெசிபிக்கலி இந்த ஸ்மால் அண்ட் மீடியமுக்கு அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி அந்த நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலமா இதன் மூலமா யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஓகேவா? ஸோ இது வந்து இன் ஃபியூச்சர் வந்து அவங்களோட சேஃப்டி செக்யூரிட்டி கூட இது ஒரு பார்ட் தான். உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுங்க, உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க கஸ்டமர் வந்து அக்சஸ் கொடுக்கலாம் இன்னொரு கம்பெனிக்கு, அது இன்னொரு ஆப்புக்கு இந்த உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை, உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கூட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம். அப்படியே நிறைய இதுகள் இருக்குது. அதான் ஒரு ஒன் வேர்ட் சொல்றது ஓப்பன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க். டார்மண்ட் அக்கவுண்ட் அகெயின் உங்களோட வங்கியால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் நாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், ஜாப் ரொட்டேஷன், ஃபின்டெக் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ். இன்ட்ரெஸ்டிங். ஃபின்டெக்ஸ் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் என்னவா இருக்கும்? ஃபின்டெக்ஸ் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் என்ன? என்னவா இருக்கும் பண்ணிட்டுங்க? ஃபின்டெக்னு சொல்லி நாங்க இந்த வார்த்தை பாவிச்சுனாங்க. ஃபின்டெக்னா என்ன எக்ஸாக்ட்லி என்ன நினைக்கிறீங்க? When you mean by fintech, what do you mean by fintech? ஏன் சொல்லுங்க, ஃபின்டெக்னா என்ன? சாதாரண ஃபின்டெக்னா நாங்க படிச்சுனாங்க இது. ஃபின்டெக் ஃபைனான்சியல் அண்ட் ஃபின் டெக் டெக்னாலஜிக்கல். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு டயலாக் எக்ஸாம்பிள்ஸ் வராது ஃபின்டெக் கம்பெனிஸ். ஈவன் அமேசான் ஃபார் தட் மேட்டர், amazon.com அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர்ஸுக்கே அவங்க வந்து சப்ளையர்ஸுக்கு எல்லாம் லோன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி, பட் தே ஆல்சோ டூயிங் ஃபைனான்சியல் ரிலேட்டட் கம்பெனி. வர சப்ளை ஃபைனான்சிங், டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைனான்சிங், அது தராஸ் பொறுத்தவரையில பார்த்தோம்னா அவங்க ஒரு கம்பெனி, ஒரு ட்ரேடிங் கம்பெனி உண்டு. பட் பேங்க் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நாங்க பேங்கிங்ல செய்யற டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபைனான்சிங், சப்ளை ஃபைனான்சிங் கூட அவங்க அங்க செய்யறாங்க. ஓகேவா? சோ இப்ப ஃபின்டெக் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் சொல்றது ஒரு ரெகுலேட்டர். இப்ப நாங்க சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் பேங்க், நமக்கு ரெகுலேட்டர் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன செய்யும், அந்த ஃபின்டெக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கும். நீங்க இன்ன வேலைகள் செய்யலாம், இன்னென்ன செய்யக்கூடாது. லைவ் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட், சென்ட்ரல் பேங்கோட கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட்ல, ஒரு ரெகுலேட்டர்ல கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட்ல
அவங்க வந்து சில வேலைகள் செய்யலாம் செய்யக்கூடாது. இப்ப எப்படி ஃபைனான்ஸ் கம்பெனி ரெஜிஸ்டர் ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன செய்யலாம், பேங்க்ஸ் என்னென்ன செய்யலாம் இருக்கோ அதே மாதிரி. அப்ப இந்த ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடங்கியுள்ளது. கிளியரா? அண்ட் கிளியரா? ஓகே. சோ பேசிக்கலி பாருங்க, இது வந்து சிலபஸ்ல இல்லாத ஒரு கொஸ்டின் பிரதர், பட் இட்ஸ் a காமன் சென்ஸ் கொஸ்டின் அகேன். ஸோ ஒரு ரெண்டு வருஷமா போடாதனால நினைக்கிறேன், எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின்ல போட்டிருக்காங்க ரெண்டும். இது பை த வே இது வந்து ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ் பை த வே. ஸோ நீங்க செய்யவே வேணுமென்ற கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ கொஞ்சமும் தெரிஞ்சிருக்காத பட்சத்துல உங்களுக்கு 4 மார்க்ஸ் இதுல போச்சு. ஓகேவா? ஓகே, தென் கம்ஸ் நிதியியல் நிறுவன வியாபார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம், வாடிக்கையாளர் சர்வீஸ், அகெயின் இது வந்து ரெண்டாவது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வழக்கமா கேட்கிற ரெண்டாவது கொஸ்டின், ப்ராக்டிக்கல் அப்ரோச் கொஸ்டின். நீங்க ரீட் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கைகளை எழுத வேண்டிய கொஸ்டின். ஸோ வி ஆர் நாட் வேஸ்டிங் டைம் ஆன் தட். அடுத்தது பார்ப்போம், நிதி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு விரிவாக்கத்துக்கு மனிதவள திட்டமிடல் மற்றும் அபிவிருத்தி முக்கிய விடயங்கள் ஒன்றாகும். நம்பர் 3 கொஸ்டின், ஒரு வங்கியின் அல்லது கிளையின் மனித சக்தி திட்டமிடல், மேன் பவர் பிளானிங், வழிகாட்டு நெறி கோட்பாடு, கைட்லைன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் சுருக்கமாக விளக்குக. நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒரு வங்கியின் வெற்றிகரமான பயிற்சி திட்டங்கள் கொண்டிருக்கும் அடிப்படை அளவுகோல்கள், ஒரு நிதி நிறுவனத்தின் புதிய ஊழியர்களின் புதுமுக பயிற்சி இண்டக்ஷன் ப்ரோக்ராம், பின்பற்ற வேண்டிய பிரதான படிமுறைகள், ஒரு நிதி நிறுவனத்தின் ஊழியர் அபிவிருத்தியில் மனிதவள முகாமித்துவம் எவ்வாறு உதவி புரிய முடியும். இது படிச்சிருக்கிறோம். நாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்டா இந்த அத்தனைக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ நீங்க ரிவிஷன் பண்ணும்போது நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. அகெயின் ப்ரிஃபர்ட் லொகேஷன், போஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான், கிரெடிதரக்கம் ஜெனரல். நம்பர் 4 ஜெனரலான கொஸ்டின்ஸ் நீங்க எழுதலாம் ஈஸியா. சர்வேகள் பற்றிய விழிப்புணர்வு, பெஸ்ட் பிராக்டிசஸ், டிஜிட்டல், அன்எத்திக்கல், பர்சனல் செல்லிங்ஸ், அகெயின் ஜெனரல். நம்பர் 6, ஓகே, சந்தைகள் அதிகரித்து வரும் நெருக்கடிகள் காரணமாக வாடிக்கையாளர் உரிமைகளை பாதுகாத்தல் முக்கியமானது என கருதப்படுகின்றது. அத்தகைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடு அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். நிதியியல் குறைகள் அதிகாரியால் வழங்கப்படும் சேவைகள், ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மேன் நாங்க பார்த்து கஸ்டமர் சார்ட்டர் அகெயின் வந்திருக்குது. ப்ரொடக்ட் அண்ட் சர்வீசஸ் கஸ்டமர் சார்ட்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பட்டியலிட கேட்டிருக்குது. நிதி நிறுவனங்களுடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது வாடிக்கையாளர் முகம் கொடுக்கும் இடர்வு நேர்களை ஆராய்க. நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். வாடிக்கையாளர் சேவைகளை வழங்கும் போது நிதி நிறுவனம் கொடுக்கும் இடர்வு நேர்களை அடையாளம் காண்க. பார்த்துட்டோம், அகெயின் பார்த்துட்டோம். ஒரே மாதிரியான நிதிய சாதனங்களுக்காக வங்கிகளினாலும் நிறுவனம் போட்டி ஓகே, ரிஸ்க பத்தி கேட்டிருக்காங்க. வாடிக்கையாளர் வெவ்வேறான இடர்வு நேர்வு ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு முதலாவது சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குமா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க படிச்ச சப்ஜெக்ட் இது ரிஸ்க் அப்பிடைட். இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க, நட்டங்களை ஏற்படுத்தக்கூடும். கவர்மெண்ட் இஷ்யூஸ் பத்தி கேட்கிறாங்க. மற்றது ஒரு நியூ ப்ராடக்ட் செய்யும் போது கவர்மெண்ட் இஷ்யூஸ் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு கதைக்கிறாங்க. ஓய்வு பெற்றவர்கள் வைப்பு திட்டத்தை வடிவமைக்கும் போது, பென்ஷன் பிளான வைப்பு செய்யும் போது என்ன மாதிரி என்னென்ன பார்க்க வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்தது சிறு குறிப்பு, கடன் அட்டைகள், பானிங், லீசிங், மார்ஜின் ட்ரேடிங். எஸ் சொல்லுங்க. மேல இருக்கிற செகண்ட் தேர்ட் क्वेश्चन முதல்ல பார்த்து கொண்டு வந்தோம். எது இன்னோவேட்டிவ். அதுல வந்து கேக்குறது வாலெட், டிஜிட்டலைஸ்ட் பேங்கிங் அதுகளா? புதிதாக புரைந்த நிதியியல் சாதனங்கள் இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் வாடிக்கையாளருக்கு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். ஓகே, வாலெட்ஸ் எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க பிட்காயின்ஸ், அது கூட இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் தானே. கேள்விப்பட்டிருக்கேன், பிட்காயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒருக்கா பார்த்து வைங்க. இப்போ கொஞ்சம் ஹாட் டாபிக் அகெயின். இதுக்கு சொல்லருக்கு ரெலவட சந்தர்ப்பம் வாசிச்சிருக்கு. பிட்காயின்ஸ் இது ஒருக்கா வாசிங்க. பிட்காயின்ஸ் இது ஒரு இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ். வேற உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சார். இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் என்ன? நீங்க என்ன கேட்டீங்க? வாலெட்ஸ் வந்து இப்படிதான். அது ஒரு yes, you can say it as innovative financial product. Okay, வேற என்ன? Give me another example.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க எனக்கு. Digitalized banking. Digitalized banks are innovative bank, but Bitcoins are QR code. QR code, yes. QR code is, yes, you can take it as a innovative product. But இப்படிதான் இப்போ ப்ரொடக்ட்ஸ்னு சொல்லும்போது மெயினா வந்து இனோவேட்டிவ் ப்ரொடக்ட்ஸ்னு சொல்லும்போது சொல்லாம ஒரு 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 சேவிங்ஸ் ப்ராடக்டா இருக்கலாம், பேசிக் சேவிங்ஸ் ப்ராடக்டா இருக்கலாம். அதை நீங்க இனோவேட்டிவா யோசிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேவிங்ஸ் பிளான் சொல்லாம சேவிங்ஸ் பிளான் ஒரு இன்சூரன்ஸோட சேவிங்ஸ் ஒரு ஒரு பில்டப் பண்ணி அப்ப நீங்க வந்து புதுசு சேவிங்ஸ் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் சொல்றது ஒரு பேசிக் எங்களுக்கு அப்படியே ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற இ வாலெட் அதுகள் எல்லாம் சில வேளை இன்னொன்றுக்கும் சொல்லுவாங்க, அதெல்லாம் டிஜிட்டல் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ். புரிஞ்சுதா? இ வாலெட் அது எல்லாமே டிஜிட்டல் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸுக்கும் வரும். ஒரு கட்டத்துக்கு யூ கேன் சே as innovative financial products. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க மோஸ்ட்லி எதிர்பார்க்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட பேசிக் ப்ராடக்டை வச்சுக்கொண்டு இன்னோவேட்டிவா நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. இ வாலெட் மேபி அது ரெண்டுக்கும் வருது. பிட்காயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அது கிட்டத்தட்ட ஷேர் மார்க்கெட் மாதிரி டிரான்சாக்ஷன் நீங்க வாசிச்சு பாருங்க, அது ஒரு இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ். மேபி ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபாரெக்ஸ் சம்பந்தப்பட்ட சர்டன் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுவும் இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல். பேசிக் ப்ராடக்ட்ஸை வச்சுக்கொண்டு ட்விஸ்ட் பண்றீங்க. முந்தி சொல்லுவாங்க ஃபைனான்சியல் இனோவேஷன் லீட்ஸ் டு ஃபைனான்சியல் வயலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைனான்சியல் இனோவேஷன் leads to financial violation அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஒரு ப்ராடக்ட்டை இன்னோவேட்டிவ் பண்ண போறோம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கலி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் அப்படி ஒரு இன்னோவேட்டிவ் பண்ண போனா எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது இந்த உலகத்துல வேற வேற கண்ட்ரிஸ்லயும். அது அச்சாராகும் கடைசியில. அது ஒரு கஸ்டமர்ஸுக்கு நெகட்டிவா போய் முடியும், பேங்க்ஸுக்கு நான் ப்ராபப்லி ப்ராஃபிட் கூட வரலாம் அதுல இருந்து. பட் கஸ்டமர்ஸுக்கோ பேங்க்ஸுக்கோ ஒரு கட்டத்துக்கு போகும்போது ஒரு மேனிபுலேஷன் ஒரு ஃப்ராடுலண்ட் வேலையும் சில 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 கண்ட்ரிஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸை கொண்டு போயிருக்காங்க. மேலே பார்க்கும்போது வடிவா ஃபைனான்சியல் இனோவேட்டிவா இருக்கும், பட் அது ஒரு பக்க சார்பாக மட்டும் பேங்க்ஸுக்கு மட்டுமே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். வாடிக்கையாளருக்கு நட்டத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஃப் யூ கேன் சர்ச் பண்ணுங்க, எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணுங்க. இ வாலெட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள் ரெண்டுக்கும் வருமென்றதான் என்னுடைய பொருள். இ வாலெட் இதுக்கும் போடலாம், பட் சம்டைம்ஸ் அது ஒரு ஃபெசிலிட்டியா கொடுக்கக்கூடிய சான்சஸும் இருக்கு. ஸோ யா தட்ஸ் மை ஆன்சர். ஓகேவா? அதை கொஞ்சம் மறுபடியும் சர்ச் பண்ணி கொள்வது பெட்டர். கிளியரா சொன்னது? ஓ யா. ஸோ இன்னோவேட்டிவ் சொல்லுங்க. QR கோடும் வராது என்ன? QR code I would say it's not a financial product, இது ஒரு facilitation. சரி, நாங்க QR code எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு 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 இன்ஃபர்மேஷனை கெதர் பண்றதுக்கு தானே. அது வந்து QR கோட் மூலமா பே பண்றோம். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட், இட்ஸ் அ ஃபெசிலிட்டேஷன். நாங்க ஒரு டிரான்சாக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்றது, அக்கௌண்ட் நம்பரை போட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலா QR கோட்ல இருந்து எடுத்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சரியா? ஓகே மேடம். அப்படித்தானே பண்றோம். ஸோ அது ஒரு ப்ராடக்ட் கிடையாது, அது ஒரு ஃபெசிலிட்டேஷன். அப்படி செஃப்டும் ஆர்டிஜிஎஸும் எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணுதோ அதே மாதிரி QR கோடும் ஒரு ஃபெசிலிட்டேஷன். மேபி QR கோட வச்சு வேற ஏதாவது நடந்தா எஸ் ப்ராபப்லி இட் வில் கம் அப் டு தட். ஸோ நீங்க எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த டாபிக்ல கொஞ்சம் விவரிங்க, சாரி ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கு பிறகு we can come back to that. ஓகேவா? ஓகே மேடம். Any other questions in this paper? வேற என்ன பேப்பர் இருந்தாலும் any other doubts? And anything else? And clear ah கேக்குதா நான் கதைக்கிறது? ஓகே. So that concludes our last class. So இதோட எங்கட normal classes முடியுது. Sometimes ஒரு revision எதுவும் வைக்க request பண்ணா we might come back, but இல்லாத பட்சத்தில் this is the last class. So நான் இமெயில் போட்டிருக்கிறேன், இந்த ஃபோன் நம்பரை மறுபடியும் போட்டிருக்கிறேன். Because I know எவ்வளவுதான் ப்ராக்டிகலா சொன்னாலும் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க படிக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி. அண்ட் யூனோ இப்போ நான் மெயின் கொஸ்டின்ஸை பார்த்து விட்டுருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது கைட்லைன் மட்டுமே, சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு அளவு கைட்லைன்ஸ் தான். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ரீட் பண்ணுங்க,
மொரட்டோரியம் சம்பந்தப்பட்டது ஸ்பெசிபிக் லாஸ்ட் 2 years நடந்து எல்லா சம்பந்தப்பட்டது கண்டிப்பா மொரட்டோரியம் மறுபடியும் பாருங்க. மொரட்டோரியத்துக்கு நிறைய கெசட் நோட்டிபிகேஷன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா சைட்ல பாருங்க. மொரட்டோரியம் சம்பந்தப்பட்ட ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. சும்மா வாசிச்சு கொண்டு போங்க, பாடமாக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க எத்தனையோ கேள்வி பார்த்துருக்கீங்க, ஜெனரல் நாலேஜ் வந்திருக்கு. வராத கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு பாத்தீங்க தானே. இது வரைக்கும் 2019ல சர்டன் அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் கூட எப்பவுமே வந்திருக்கு இல்ல, பட் இப்ப வருது. ஸோ யூ பி வெரி கேர்ஃபுல். ஜெனரல் நாலேஜ் நிறைய பார்த்து வைங்க. அண்ட் படிச்ச பேசிக்ஸ மறுபடியும் ரிவைஸ் பண்ணி ஒரு முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, நீங்க தமிழ்ல எழுத போறீங்க. இது தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழி மூலம் நடத்துற பரீட்சை. ஸோ தமிழ்ல தான் பேசிக்கா எழுத போறீங்க. அப்ப நீங்க எழுதும் போதும் பிராக்கெட்ல நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போடலாம். என்ன சில பல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமா இருந்தாலோ இல்ல தமிழ்ல அதுதான் சொல்றது. இங்கிலீஷ்ல நாங்க டேரக்டா படிக்கும்போது டெஃபினிஷன்ஸ் வந்து எழுதுறது ஈஸி. தமிழ்ல படிக்கும்போது டெஃபினிஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஸோ அதுதான் முன்னுமே ஒரு நல்ல டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கிளாஸ் நடக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டெஃபினிஷன்ஸ் எடுத்து வைங்க. நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வேண்டாம். பிராக்கெட்ல உங்களுக்கு அது சொல்ல கஷ்டமா இருக்கு சந்தர்ப்பத்துல அது போடலாம், தப்பு இல்லை. ஸோ ஸ்மார்ட் ஆன்சரிங் இஸ் ரொம்ப முக்கியம். டைமிங் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றபடிக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னால ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்டும் கூட. பட் ஈஸி பட் நாட் சோ ஈஸி. சரியா? ஸோ எனி கிவன் டைம் கிவ் மீ அ கால். எக்ஸாமுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இந்த இமெயில் அட்ரஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இமெயில் பண்ணலாம். இமெயில் பண்ணீங்கன்னா மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஸோ நான் இந்த கேஸ் மிஸ் ஆனா நான் பார்ப்பேன். Okay, Van? Okay, madam. All right. So all the very best. So next, the in between sandhikka mudiyumna naanga sandhipam. Illada pakshathula you can call me anytime. All the very best then. Thank you for joining today.